இந்த கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். பின் வருவனவற்றின் மீப்போவா காண்கன்னு கேட்டு என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா m² - 3m - 18 அண்டுனா மற்றும் சரிங்களா m² + 5m + 6ன்னு இருக்குது. இதனுடைய ஆன்சர் வந்து என்ன வரும்னு பார்க்கலாம். நமக்கு வந்து இங்கே கொடுத்துருது வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபேக்டராக கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய மெத்தட் இருக்குது. பட் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த மல்டிபிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சால்வ் பண்ணும்போது m² - 3m - 18 இருக்குது. இப்போது இங்கே முன்னாடி வந்து 1 இருக்குது. 1ஐயும் -18 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு -18 வரும் சரிங்களா. 2 நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் -18 வரணும். அந்த சேம் டைம் அந்த 2 நம்பர் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது -18 வரணும். அந்த 2 நம்பர் எடுத்து ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன இருக்கும் -3ன்னு வரணும். அந்த மாதிரி எந்த ரூல் வருமோ செக் பண்ணி பார்க்கணும். அப்போது 6 18. அப்போ இங்கே மைனஸ் கொடுக்குறேன். அப்போ -6 + 3. அப்போ ஆன்சர் வந்து இங்கே கிடச்சிருச்சு. அப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேரியபிள் முன்னாடி நம்பர் இல்லை. நம்பர் இருந்தால் அது ஒரு மெத்தடு சரிங்களா. அப்போ நம்பர் இல்லாமல் இருக்கிறதுனால இங்கே வந்திருக்கிற நம்பருக்கு அந்த ஃபேக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஐ யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ m-6. அடுத்து வந்து பார்த்தோன்னா m + 3 இந்த மாதிரி வரும். அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த டேட்டாஸ்க்கு நம்ம திருப்ப என்ன பண்ணோம் கண்டுபிடிக்கணும். m² + 5m + 6. இப்போ இதையும் லாஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் 1 × 6 6. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கும் 2 நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5 வரணும். அப்போ 3 × 2 மல்டிப்ளை பண்ணால் 6. 3ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 5 கிடைக்கும். அப்போது ஆக மொத்தம் m + 3 வரும். இதுக்கு முன்னாடி நம்பர் இல்லை. அப்போ டேரெக்டாக நம்ம எழுதிக்கலாம் m + 3 m + 2 சரிங்களா. இதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர் நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க பார்க்கலாம். HCF கேட்குறாங்க. HCFனால் ரெண்டுத்துக்கு காமனாக வரணும் சரிங்களா. இங்கே ரெண்டுத்துக்கு காமனாக m + 3 m + 3 தான் வந்திருக்கு. அப்போது m + 3 தான் ஆன்சர் HCF சரிங்களா. இதை வந்திருக்கு. ஆனால் நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி கேள்விக்கு நீங்கள் வரும்போது LCM கண்டுபிடிச்சிக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ LCMனா m + 3 m + 3 ஒரு முறை வந்திருக்கு. அது நம்ம எழுதிக்கலாம். m + 3 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஒரு முறை கிடச்சிருக்கு எழுதிக்கிறேன். அடுத்து இங்கே m-6 வந்து ஒரு முறை கிடச்சிருக்கு. அப்போது ஒரு முறை ஓகே. அடுத்து இங்கே m + 2 கிடச்சிருக்கு சரிங்களா. எல்லாமே ஒரு முறை தான் கிடச்சிருக்கு. அப்போ இதுதான் இந்த கேள்விக்கான LCMமாக இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் ஒரு மாற்றமாக நம்ம எழுதணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இது ரெண்டுத்துக்கும் பார்த்தோன்னா ஆஸ் யூஷுவல் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கேள்வியை கூட எழுதிக்கலாம். அந்த மாதிரியும் ஆப்ஷன் வந்து க்ரியேட் பண்ணலாம். m² - 3m - 18 இது போட்டுட்டு அப்புறமா கமா போட்டு m + 2 சரிங்களா. இதுவாக இருக்கும் சரிங்களா. அப்போது அவங்க கேள்வி கேட்கும்போது பார்த்தோன்னா LCMமாக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிக்கிங்க. HCFஆ அதுக்கு தகுந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா LCM அண்ட் HCF நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா LCM அண்ட் HCF ரிலேட்டடாக நம்ம 10 கொஷின்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் எடுத்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். மீதி இருக்கக்கூடிய 9 கொஷின் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.